ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம். டோர்னமெண்ட் நடத்துறது பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்குள்ளேயே. நீங்க அத நிஜமா பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து மேட்சோட அந்த பிரசன்டேஷன் செரமனி ஸ்டார்ட் ஆகும். இதோ இங்க வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டீமுக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. நம்ம டீமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி ரைடர். இந்த எம்சிசி ரைடர் கேப்டன் கேட்டிங்கன்னா நான் தான் அந்த கேப்டன். அதுக்கப்புறம் சித்திக் பாய் வந்து எம்சிசி வாரியர்ஸ் அப்படிங்கிற டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்கார். 2 பேர்த்துக்கும் வந்து மேட்ச் நடக்க போகுது. மொத்தம் 4 மேட்ச்சில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கப்பு. ஃபயர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதே சமயத்தில் வந்துக்கிட்டு எல்லாம் இருக்கும், டீ இருக்கும், வடை இருக்கும். ஓகே, நவ் இட்ஸ் த டைம் ஃபார் டாஸ். ஆப்போசிட் டீம் கேப்டன் மிஸ்டர் உபேஸ் கமாண்ட் த டாஸ். அந்த காசு டாஸ் போட போறோம். போடுங்க பை. நம்பர் பை. வேற காசு அங்கே போயிடுச்சு. சென்டர்ல போயிடுச்சு. டாஸ் போட சொன்னா காருக்குள்ள காசு. சரிங்க பாய், நீங்க பேட்டிங் வச்சுக்கோங்க. சென்டர் வந்து பெட்டர் ட்ரைல போடுங்க. நம்பர் பை. என்ன பை நீங்க இப்படி குத்தி குத்தி நம்பர் நாங்க பேட்டிங் பை. ஓகே, நாங்க பேட்டிங். நீங்க பை. எதிர நீ களத்துல இறங்கிருச்சு. நம்ம அணி பாருங்க டீ குடிச்சிட்டு இருக்கு. நம்ம அணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி வீரர்கள் ஜாவித்தும் நம்ம அபு பாயும் இறங்குறாங்க ஓப்பனிங். டீ வந்துச்சாப்பா, டீ ஊத்துங்கப்பா. டீ முக்கியம். இந்த எதிரணி வீரர் டீயை கடத்திட்டு போறாப்ல. ஸ்கை கிளைமேட் செம்மையா இருக்கு. வெதர் இஸ் குட். கிரவுண்டு பாருங்க, எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பை. பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வின்னருக்கான கப்பு, ரன்னருக்கான கப்பு, மேட்ச் அப்புறம் என்ன சொல்கிறது, மேன் ஆஃப் த சீரியஸ், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. வாங்க நில்லுங்க, ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ வீடியோ. ஃபஸ்ட் பால் அங்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் பால் போட்டாங்க சிங்கிள். ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையும் மக்கால வந்து அந்த முஸ்தலிஃபா கிரவுண்டில் வந்து, இது முஸ்தலிஃபா கிரவுண்டு, இங்கே தான் வந்து விளாண்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மொத்தமும் தமிழ் பிளேயர்ஸ். மக்கால வந்து ஒரு 30-40 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் இருக்காங்க. யாராவது விளாடணுன்னு நினைக்கிறவங்க, ஆசைப்பட்றவங்க வந்து எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் விளாட்லாம். ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அடிபட்டுருச்சு பேட்ஸ்மேனுக்கு. வெறி இது பாய், இது கொலை வெறி தாக்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர், மேட்சோட கடைசி ஓவர், அதாவது ஒரு இன்னிங்ஸோட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போயிட்டு இருக்கு. இம்ரான் பாய் நிற்கிறாப்புல களத்தில். அடுத்த இம்ரான் பாய் அவுட் ஆகி சோகமாக வெளியே வந்துட்டு இருக்காரு. பேட்டிங். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி வாரியர் சித்திக் பாய் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தாச்சு. இப்போ 2வது மேட்ச் ஃபைனல் ஓவர் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 ஓவர் இருக்குது. 2 ஓவருக்கு 12 ரன் அடிக்கணும். 12 பாலுக்கு வெறித்தனமாக போயிட்டு இருக்கு மேட்ச். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் வாங்க. இல்லை அபு பாய் இருக்காப்புல. பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் பாயின்னு சொல்லிட்டு அந்த டீமோட கீ பிளேயர்னு சொல்லலாம். அவர் வந்து பவுலிங் போடுறாப்புல. நம்ம அபு பாய் அண்ட் ஸ்ட்ரைக் 12 balls 12 ரன். என்ன அடிப்பாரா பார்ப்போம். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஆஹா, அங்கே கேட்சுக்கு போகுது பாலு. கேட்சா பிடிச்சி விட்டுட்டான். கேட்ச் விட்டான். 2 ரன். இங்கே ஒரு 2 ரன். சரியான சீரியஸான மேட்ச். ரன் அவுட் மிஸ். பேட்டிங் இங்கே போயிடுச்சு. அற்புதமா 4 ஓவர். ஆஹா, 4 போயிடுச்சு பாலு. கேப்டன் கைக்கு பக்கத்தில் ஒரு ஃபீல்டு மிஸ். அற்புதமா. இன்னும் 3 ரன் தான் தேவை. மேட்ச் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம அபு பாய். ஓவர் முடிஞ்ச நிலையில் கடைசி ஓவருக்கு 3 ரன். அந்த கடைசி ஓவரை வீச போவது யார்? இந்த பேட்ஸ்மேன் தான். முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன். பவுண்டரி எடுத்திருக்கிறார் பாசித். தனது அணிக்காக தனி ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அபு பாய். இவர் அற்புதமாக பந்து வீசினாரு. இருந்தாலும் மிஸ்ஃபீல்டு போயிடுச்சு. என்ன பண்ண முடியாது. கேப்டன் அங்கே டிஸ்கஷன் சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. கடைசி ஓவர் போகிறது யாருது? அங்கே தனியாக கீப்பர் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 6க்கு 3. இம்ரான் பாயோட தம்பி சதாம் பாய் பவுலிங் போடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு மட்டும் தான் ஓவர் இருக்கு. இங்கே பேட்டிங்க்கும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பேட்டிங் டீமோட வைஸ் கேப்டன்கிற முறையில் நானும் டிஸ்கஷனில் கலந்துட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் விளையாடுங்க. என்ன வேணாலும் சரி. 3 ரன் அழகாக வந்துடும். இம்ரானோட தம்பி சதாம் அற்புதம் அடிக்கப்பட்டது. கேட்ச் மிஸ். ஜஸ்ட் மேட்ச் பண்ணிச்சு. இதுதான் செம. ஆமா, இதுதான் செம. நல்ல ஒரு
யாரு நீங்களா ஜெயிச்சிட்டீங்களா? ஆமா ஜெயிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்காங்க. யாரு 2 6 இவன் தான் இவன் தான் அந்த கேட்செல்லாம் பிடிச்சிறேன். எங்கள் அணியின் விஷம் இவன் தான். இது நம்ம டீம் புதுசா வந்திருக்கிற குட்டி பையன், டீம் ஜூனியர் பிளேயர். I congratulate both the team and team captains and the team members as well. They are fighting at last. This is the moment. This is the effort. அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு யார் வாங்குறான்னு தெரியும். நம்ம வந்து அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அன்வர் பாய் ஃபேமிலியை பிரிஞ்ச சோகத்தில் இருக்காப்ல. ஃபேமிலி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா பாருங்க, இழைச்சி போயிட்டாப்ல. வரும்போது நல்லா ஜம்முன்னு வந்தாப்ல, இழைச்சி போயிட்டாப்ல. கிளம்பிடுமா? டைம் ஆச்சு, மணி 11 ஆயிடுச்சுங்க. கிளம்பிடுவோம், முடிச்சுட்டு கிளம்புவோம். ஓகே யார் தேख लेंगे इंशाल्लाह. मिलेंगे கிளம்புவோமா? சரி, சாப்பாடு எங்கே எதுவும் சாப்பிட்றீங்களா? விலாகு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா தான் விலாக முடியும். அதாவது 11 ஆச்சு, இனிமேல் வீட்டுக்கு போய் எங்கே போய் சாப்பிட்றது? சரி, இங்கே சாப்பிடுவோம். பானூர் போமா? பானூர் இதான் பக்கம். ஓகே, பானூர் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். வாங்க. வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கிற இடம் கேரளா ஹோட்டல். காலையில் வந்து சாப்பிட்றலாம். டைம் மணி இப்போயே மணி 11 ஆச்சு. போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். வாங்க பை, வாங்க இங்கே கூட்டு வாங்க. உட்காந்தாச்சு. இங்கே தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் பெரிய பார்க் இருக்குது. இந்த பையன் வந்து நசீம் பார்க், அல்ராஜி மஸ்ஜித் பக்கத்தில் இருக்குது இந்த பார்க்கு. நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. என்ன தம்பி ரொம்ப பெருசாக இருக்குது? ஒன் டேக்கு ஃபுல்லாவா? சொல்லுங்க பை. தோசை ஆர்டர் பண்ணிடுச்சு. 3 இட்லிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த இப்ராஹிம் நபி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் நபியை வந்து பலி கொடுக்குறதா கூப்பிட்டு வந்த இடம் தான் இது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டாங்க. மலைக்கு மேலே ஒரு சின்ன கூம் தெரியுதா? இதுதான், இந்த மலை மேலே தான் அவங்க இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை பலி கொடுக்குறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த இடம் தான். எல்லாமே வந்து மேட்ச் விளையாண்டுட்டு ரொம்ப டயர்டாயாச்சு. ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் நாங்கள், ஒரு மேட்ச் அவங்க, ஒரு மேட்ச் நியர் மிஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ மினா டென்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாமே பாருங்கள் எவ்வளோ டென்ட் இருக்குன்னு. ஹஜ் டைமில் ஹாஜிகள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் தங்கியிருப்பாங்க மினாவில். சரி, நம்ம அந்த வழியாக வந்தோம். சரி, உங்களுக்கு காட்டுறான்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மினா டென்ட்டு. இது 2 மலைக்கும் நடுவில் ஃபுல்லாக ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக வந்து டென்ட்டு. இங்கேருந்து மினா ஸ்டார்ட் ஆகி அங்கே மினா முடியுது. இது நேராக அப்படியே போய்கிட்டே இருக்கும். முஸ்தலிஃபா அப்புறம் அரஃபாத் போகும். 14 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஒன்றும் இல்லை, மேலே ஒரு கூரை ஏசி இருக்கும். கீழே உள்ளதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த திரையை வந்து இறக்கி விட்ருவாங்க. வாஷ்ரூம் இருக்குது பாருங்கள், மீனா வாஷ்ரூமு. இங்கே உள்ள மக்களுக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ் டைமில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதங்களில் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ரெனோவேட் பண்ணி திரும்பி ஹஜ்ஜுக்காக ரெடி பண்ணிடுவாங்க. எல்லா டென்ட்டும் இப்போ திரும்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் காலியாக இங்கேருந்து தங்கிட்டு மறுபடியும் மக்கா ஹரம் போயிட்டு அப்படி இல்லை, இங்கே வந்து தங்குவாங்க. அப்புறம் அரஃபாத்து போவாங்க. அப்புறம் அரஃபாத்தோட தினத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து முஸ்தலிஃபா வருவாங்க. திரும்பி இங்கே வந்துட்டு முஸ்தலிஃபாவில் கல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து இங்கே ஜமராத்தில் கல் எறிய போவாங்க. கல் எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் தவாஃப் பண்ண போவாங்க. இதுதான் ஹஜ்ஜோட இது. அந்த டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நல்லா கிளியராக வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆமாம், இது வந்து புதுசாக கட்டின பில்டிங்கு மினாவுக்கு. ஏன்னா டென்ட்டு வந்து இடம் வந்து நிறையா மக்கள் அதிகமாக வரனால இடத்த வந்து அக்கமடேட் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து புதுசாக அவங்க டென்ட்டு கட்டியிருக்காங்க. சரி, பில்டிங் கட்டியிருக்காங்க டென்ட் எடுத்துகிட்டு. இப்போ இன்னும் நாளில் ஃபுல்லாகவே டென்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பில்டிங் கட்ட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா சைத்தான் கல்லெறிகிற இடம். நேராக போனோம்னா சைத்தானுக்கு கல்லெறிகிற இடம் ஜமராத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் ஜமராத் என்ன விட நல்லா தெரியும் பாய். பாய் எத்தனை கல் பாய் இருக்கும் மொத்தம் சைத்தான் கல்லெறிகிற இடம்? ஃபர்ஸ்ட் நாள் பெருசுக்கு அடிப்பாங்க. அடுத்து வந்து 2வதுக்கு 3வதுக்கு அடிப்பாங்க. 3 வாட்டி அடிக்கணுமோ? கரெக்டாக தெரியல, அதை வந்து சொல்லிக்கிறோம். ஆமாம், அந்த ஹெலிபேட் இருக்குது மேலே. இப்போ இது வந்து மேலே ஏறி போகிறதா ஜமராத்துக்கு? எஸ்கலேட்டர் இது. இதே மாதிரி இது எல்லாமே எஸ்கலேட்டரு. அந்த பாலம் மாதிரி இருக்காது, அதுவும் நடந்து மக்கள். இது ஒவ்வொருமே ஒவ்வொரு ஃப்ளோரு. எல்லாம் எந்த ஃப்ளோர் பண்ணாலும் கல் அடிக்கலாம், அப்படி தானே? தேர்ட் ஃப்ளோருக்கு
இது எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பில்டிங் இதான் கல். தளம் இது. ரூஃப், தேர்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வர. பேஸ்மெண்ட்ல வந்து கார் வச்சு கொண்டு வருவாங்க. விஐபிஸ்லாம் வந்து அடிக்கிறது. இதுதாங்க, இதுதான் ஜமராத். பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக பில்டிங் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் சின்ன கல் இருக்கும், சுற்றி ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து பெருசாக ஒரு ஸ்டேடியம் லெவலுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க. நடுவில் அந்த வெள்ளை கலர் கூம்பு தெரியுது, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தூண்டும். அதுதான் சைத்தான் கல்லெறின்னு சொல்லிட்டு கல்லெறிவாங்க. இப்போ வந்து நம்ம இதோட முடிஞ்சிருச்சு இந்த எல்லை. அதாவது ஹஜ்ஜி ஸ்டார்ட் பண்ணுறதே இங்கேருந்து அரஃபாத் வரைக்கும் தான். ஹரமுக்கு வந்து தவாஃப் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ. இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக அதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் விளாண்டுட்டு இது வழியாக தான் போகிறோம். சரி, உங்களுக்கு காட்டலான்னு போகிறோம். இது ஒரு டனல், அவ்வளோதான். மலை இது ஃபுல்லாக மலை தான். இது மலையை கடந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மேட்ச் செம்ம டென்ஷனாக போச்சு, ஜாலியாக போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஆமாம், இது வேறு மலை. ஜபல்நூர் பின்னாடி இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிகிறது வந்து ஜபல்நூர் மலை. இங்கே தான் வந்து ஹீரா குகை இருக்குது. இங்கே தான் குரானோட ஆயத், ஃபஸ்ட்டு ஆயத் வந்து இறங்குச்சு. மொதல் ஆயத்து இங்கே தான் இறங்குச்சு. இப்போ நம்ம மக்காவோட மலையை பாருங்கள் எவ்வளோ க்ரீன் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப அற்புதமாக இருக்குது மக்காவில் இருக்கிறதுல. நமக்கு இது ஒரு என்னென்னா, நம்ம நபி வாழ்ந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்மளும் வாழ்கிறோம், நம்மளும் கிராஸ் பண்ணி போகிறோம், நம்மளும் பார்க்குறோம். அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே, நல்லா இருக்குது. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா வேலைங்க, மணி 12 ஆச்சு. வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க வேறு. மணி 12 மணி ஆயிடுச்சு. எப்பவும் 10 மணிக்கு கிளம்பி 10:30க்காவது வந்துடுவோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வாங்க போவோம். உள்ளே போய் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.